ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வேண்டி குட்டையில் வந்து எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம 2 ஹீரோஸும் காட்டுறாங்க. 2 ஹீரோஸும் இப்போ வந்து வேனோட வீட்டில் தான்ப்பா இருக்காங்க. இந்த வேன் பையன் வந்து ப்ரஷ் பண்ணலான்னு பாத்ரூம்குள்ளே போக அங்கே இந்த யாக் பையனை பார்த்தா ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் அங்கங்கன்னு சிதறி போய் கிடக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு வேன் வந்து கத்த, இது என்னோட மாஸ்டர் பீஸ்ப்பா, மாஸ்டர் பீஸு அப்படின்னு யாக் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்கேன். இவன் வேறு இப்படிலாம் பண்ணுறானேன்னு வேனை அவனை திட்டினாலும் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு தொடச்சும் விட்டான். அதுக்கப்புறம் என்ன, வெளியே வந்து உட்கார, ஆமா மேட்சுக்கு போனா அங்க போகணும் இங்க போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கியே, உனக்குன்னு வீக்னஸ்ன்னு எதுவுமே இல்லவே இல்லையா என்ன அப்படின்னு வேன் வந்து ஒரு வார்த்தை கேட்க, ஏன் இல்லை இருக்கே என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நான் தோத்து போனேன் அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து சொல்ல, எதுலாம் தோத்து போனேன் அப்படின்னு வேணும் ரொம்ப ஆர்வமா கேட்குறான். ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு எனர்ஜி போயிடுச்சு. எப்பெல்லாம் மேட்ச்ல வந்து நான் ரொம்ப சீரியஸாக விளாட்றேனோ அப்போல்லாம் என்னோட எனர்ஜி வந்து போயிடும். ஆனால் இனிமே பாரு என்னோட எனர்ஜி வந்து போகவே போகாது, வெறித்தனம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படி இந்த யாக் வந்து சொல்ல, அடிக்கடி போறேன்னு சொல்லியிருக்க, ஒருவேளை உனக்கு என்ன விட்டு போறது வந்து மனசு வலிக்குது போல இருக்கு, நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ண பாரு அப்படின்னு வேன் சொல்ல, என்னது நானாச்சும் உன்ன மிஸ் பண்றதாச்சும் கண்டிப்பா இல்லவே இல்லடா, நீ தான் என்ன மிஸ் பண்ண போற அப்படின்னு யாக் சொல்ல, வாய்ப்பே இல்லை அப்படின்னு வேன் சொல்ல, பார்த்துருவோம் உனக்கும் எனக்கு நல்ல வந்து பெட்டு, யாரை வந்து ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றாங்கன்னு பார்த்துருவோம்டா அப்படின்னு 2 பேருக்கு வந்து பெட்டு போய்கிட்டு இருக்கு. இதுல தோக்குறவங்க 10 ட்ரிங்க்ஸ் குடிக்கணுமா, இதுதான் பெட்டு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே அவங்கவுங்க வேலையில வந்து ரொம்ப சீரியஸா இறங்குறாங்க. அப்பப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கவும் செய்யறாங்க. இருந்தாலும் பாருங்க, வேன் தான் இந்த யாக் பையனை வந்து ரொம்ப மிஸ் பண்றான். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம தனியாவே பேசியிருக்கான். கையில ஒரு பொம்மை வச்சுட்டு, நான் ஒன்னும் மிஸ் பண்ணலையே, நான் தனியாலாம் இருந்துக்கிறேனே அப்படின்னு வேன் பையன் வந்து ஓவரா கெத்தா பேசியிருக்கான். ஆனா மனசு என்னமோ யாக்க வந்து தேடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன, யாக்கோட அண்ணன் இருக்காம்ல, யாக்கோட அண்ணன் வந்து, டேய் நீ அந்த பொண்ணு கூடயும் பழகுற, அப்புறம் அந்த டாக்டர் வேணு அவன் கூடயும் பழகுற, யார் மேல ஃபீலிங் இருக்குன்னு கண்டுபிடி இருக்கு, நான் ஒரு வழி சொல்றேன்டா, கண்ணை மூடி உன் கண்ணுக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட் தெரியுறாங்களோ அவங்கள தான் நீ லவ் பண்ற அப்படியே அண்ணங்காரன் வந்து சூப்பரா ஒரு ஐடியா கொடுக்குறான். இதை கேட்ட யாக் வந்து, என்னது ஐடியாவா, இதெல்லாம் நல்லாவே இல்லப்பா அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து ஓவரா சீனை போட்டு இருக்கான். அண்ணங்காரங்கிட்ட கேளுங்க, பிறகு யார் கூட பேசலாம், அந்த பொண்ணு கூட பேசலாமா இல்ல வேன் கூட பேசலாமா அப்படின்னு ரொம்ப தீவிரமா யாக் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அண்ணங்காரன் இவ்வளவு சொல்றான், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு இந்த யாக் பையனும் கண்ணை மூடுறான். இந்த நேரம் யாக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு தெரியும் பார்க்க வேன் இங்க வந்திருக்கான். வேனை பார்த்தவொடனே யாக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்ன இந்த பக்கம் அப்படியா கேட்க, அது மெடிசின் கொண்டு வந்தேன்ப்பா அப்படின்னு வேன் சமாளிக்கிறான். டே நான் அடிக்காதடா, என்ன பார்க்க வர்றதுக்கு இது ஒரு சாக்கா, நீ என்ன மிஸ் பண்ற, ஒத்துக்கோ அப்படின்னு யாக் சொல்ல, நான் இதுக்கு ஒன்று மிஸ் பண்ண போறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு வேன் வந்து சமாளிச்சு இருக்கான். நல்லா போறோட சமாளிஃபிகேஷனு. எனக்கு உன்னை பார்க்காம ஒரு மாய்தான் இருக்கு, உன்னை ஹக் பண்ணாதான்டா எனக்கு லைட்டா எனர்ஜி வந்தமா இருக்கு அப்படின்னு யாக் சொல்ல, இரு இப்ப என்ன சொன்ன, அப்ப நீயும் என்ன மிஸ் பண்ற உண்மைதானே, ஒத்துக்கோ அப்படின்னு வேன் சொல்ல, இல்லையே அப்படின்னு யாக் வந்து சமாளிக்கிறான். யாரை ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றாங்கன்னு பாருங்க. 2 பேத்துக்கு நடுவால வந்து இவ்வளவு பெரிய போட்டி போய்கிட்டே இருக்கு. டேய் இங்க பாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வந்த, நீ தான் என்ன வந்து மிஸ் பண்ற, ஒத்துக்கோ அப்படின்னு யாக் சொல்ல, இல்லையே இப்ப நீ என்ன சொன்ன, என்ன ஹக் பண்ணிட்டு நீ தான் என்ன மிஸ் பண்ண அப்படின்னு வேன் சொல்ல, எப்பாடே சரி விடு, இன்னைக்கு ராத்திரி வந்து இங்க ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு யாக் வந்து கேட்க, இல்லடா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் முக்கியமான வேலை இருக்கு, அதெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு வேன் சொல்றோம். என்னடா இது ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் எனக்கு எனர்ஜி ஏத்துற மாதிரி உன்கிட்ட இருந்து ஒரு கிஸ் ஆச்சு எடுத்துக்கிறேன்னு யாக் என்ன பண்றானா வேனை வந்து கிஸ் பண்றான். சரி நான் கிஸ் கொடுத்தேன்ல, அதே மாதிரி திருப்பி நீ கிஸ் கொடு அப்படின்னு யாக் சொல்றான். அந்த பையனை பாருங்க லிப்ஸ்ல கிஸ் கொடுக்க சொல்றான். என்னது லிப்ஸ்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு வேன் சொல்ல, அட்லீஸ்ட் லிப்ஸுக்கு கீழேயாச்சும் கூடா அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து ரொம்ப கெஞ்ச வேனும் கொடுத்து விட்டுருதான்ப்பா. இப்போதான் 2 பேருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. எப்பா தம்பிகளா, நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பா வந்து செமினார் கண்டக்ட் பண்றாங்க, செமினார் ஜப்பான்ல அப்படின்னு பெரிய டாக்டர் சொல்ல, இதை கேட்ட டாக்டர் தெருக்கு வந்து செம ஹாப்பி, நாங்க 2 பேருமே போறோம் அப்படின்னு அவர் என்னமோ ஒத்துக்கிட்டாரு. என்னோட பர்மிஷன் இல்லாம எதுக்கா இப்படி சொன்னீங்க அப்படின்னு வேன் கேட்க, ஏன் கூட நீ வந்து ஸ்டே பண்ண மாட்டியா,
ஏன்பா எனக்கு உங்களோட பேசணும் போல இருக்கு அப்படின்னு டாக்டர் தெரு வந்து இப்படிலாம் லைட்டா மிஸ் பண்ற மாதிரியே பேசுறாங்க வேண என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வேன் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பா போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் தெருன்னு சொல்லிட்டு அவரோடக்கு போறாரு. வேனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதான் இருக்கவே இருக்க அவளோட ஃப்ரெண்டு காவு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு வேன் வந்து புலம்புறான். சரி நீ புலம்புறலாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டும் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறீங்க, எப்படி ஒரு ரூமா 2 ரூமா அப்படின்னு காவு கேட்க ஒரு ரூம் தான் அப்படின்னு வேன் சொல்ல என்னது ஒரே ரூமா, சரி பெட்டாச்சு எப்படி இருக்கு அதாச்சும் பாருடா அப்படின்னு காவு சொல்ல வேகமா வேன் செக் பண்ணி பாக்குறான். நல்ல வேலை அதே டபுள் பெட் தான். ஏன்டா நீ வேற ஏன்டா எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேன் வந்து காவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். தம்பி சொல்றத ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்கோ, ஜப்பான் வந்து ரொமான்டிக்கான சிட்டி. அங்க போன உடனே நீ என்ன பண்ணுவ, நேச்சரை பார்த்துட்டு இருப்ப. அவரும் பக்கத்துல வருவாரு, பக்கத்துல வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறேன்னு என்னென்னமோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீ வந்து அவர் மேல வந்து காதல்ல விழுந்துருவ. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு காவை வந்து இல்லாத போல சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெய் ஏண்டா நீயா ஒரு கதை கட்டுற, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா அப்படின்னு வேன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் கா வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம வேணுமோ இங்க பாருடா இடம் கொடுத்தாதானே அவர் வந்து அத்துமீறுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து தெளிவா தான் இருக்கான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த டாக்டர் இருக்கார்ல தெரு, அவர் என்ன பண்றாருன்னா நம்ம வேன் கிட்ட வந்து க்ளோஸா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி போறதுக்காக வேன் கிட்ட வந்து இப்படி நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. வேனுக்கு வந்து மனசு வந்து 2ஆ கடந்து துடிக்குது. இப்ப இந்த டாக்டர் தெரு வேற என்னப்பா என் கூட ஜப்பான்லாம் வருவீல அப்படின்னு அவர் வந்து கேட்க நான் ஒன்றும் வரல அப்படின்னு வேன் சொல்றான். என்னப்பா இது இப்படி சொல்ற, ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுப்பா, ஏன் என் கூடலாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா, எனக்கு உங்க கூட பேசணும் போலே இருக்கப்பா அப்படின்னு டாக்டர் தெரு வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறாரு. இதுல வேனோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுதா என்னன்னு தெரியல. அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதாண்டா சாக்குன்னு டாக்டர் தெரு இருக்கார்ல, அவர் கிஸ்ஸை கொடுக்க பக்கத்துல போக நல்ல வேலை வேன் வந்து அதுக்குள்ளே உஷாராகி ஃபைலை கூட விட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்பி போயிட்டான். வெளியே வந்து பார்த்தா இந்த யாக்கு இருக்காம்ல அவன் நிக்கிறான். யாக்கை பார்த்த உடனே வேனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த யாக் பையனை பாருங்களேன், வேனை தான் ரொம்ப மிஸ் பண்றான். இருந்தாலும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஓவரா சீனை போடுறான். ஓ நீ ஹாஸ்பிட்டல் தான் மிஸ் பண்றியாக்கும் அப்படின்னு வேன் கேட்க ஆமா ஹாஸ்பிட்டல் தான் மிஸ் பண்றேன்னு யாக் வந்து என்னதான் பேச்சா இருந்தாலும் வேன் கூட பண்ற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த சைக்கிள் கேப்ல யாக்கு என்ன பண்றானா, அதான்ப்பா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு டே பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு பக்கத்துல தான் இருக்கா போல இருக்கு. அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்வைட் பண்றான். அந்த பொண்ணு இவங்கள்ட்ட சேர்ந்து பேச இதே எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இந்த வேன் போயிருக்காம்ல அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். பார்க்குற வேனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவனவனே சமாதானப்படுத்திருக்கான். நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி வேன் வந்து சமாதானப்படுத்த ஏன்டா உன்னையே சமாதானப்படுத்தி இருக்க, சரி அவன் தான் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னு ஆகி போட்டான்ல, அதான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் டாக்டர் தெரு இருக்கார்ல அவர் கூடயாச்சும் ஜாயிண்ட் அடிக்க முயற்சி பண்ணேன்டா அப்படின்னு காவு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ கடுப்பேதுனா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டே நீ அரேஞ்ச் பண்ணியிருக்க. அப்போ உனக்குள்ள வந்து டாக்டர் தெருமேல வந்து இன்னும் காதல் இருக்கதான் செய்யுது, அதை பத்தி யோசித்து பாரு அப்படின்னு இந்த காவு பையன் வேற குட்டையை குழப்பி விட்டு போயிட்டான். இவன் வேற இப்படி பண்றானே என்ன பண்ண தெரியாம வேனுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பொண்ணு டே பொண்ணு இருக்கால, டே பொண்ணு வந்து யாக்கிட்ட கேட்குறா, ஏய் ஃப்ராங்கா ஒரு பதில் சொல்றான், உனக்கும் வேனுக்கும் நல்ல வந்து என்ன ரிலேஷன்ஷிப் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அடி இந்த பொண்ணு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம யாக்கு முழிக்க அதுக்குள்ளேயே இந்த வேன் இருக்கோம்ல வேன் வந்துட்டான். அது வந்துமா நான் இந்த பாக்ஸஸ்லாம் வச்சு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா, அதை பத்தி தான் இவனும் நானும் பேசியிருக்கோம், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த வேன் பையன் சொல்லி ஏன் எப்படியோ சமாளிச்சு விட்டான். என்னதான் சமாளிச்சாலும் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்பி இருக்கான். நான் இன்னொருத்தரோட பாய் ஃப்ரெண்டை வந்து இப்படி நடிக்க வச்சு நான் இப்படிலாம் ரொம்ப தப்பு பண்றேனோ அப்படின்னு வேன் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணா நிப்பாட்டேன்டா அப்படின்னு காவு சொல்ல என்னால் நிப்பாட்டவே முடியலையே அப்படின்னு வேன் வந்து ஃபீல் பண்ண ஏன்டா அப்படி இருக்க, நிப்பாட்டன்னு சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டிக்க, கண்டினியூ பண்ணி போன்னு சொன்னாலும் போக மாட்டிக்க, ரெண்டுக்கும் நடுவால மாட்டிக்கிட்டு ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்க, சரி உனக்கு தான் இப்போ வந்து அவனை வந்து பிடிக்கலன்னு ஆயிப்போச்சுல, அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு காவு சொல்றான். சரி அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, நமக்கு இந்த யாக் மேன் வந்து என்னதான் ஃபீலிங் இருக்குன்னு நாமளும் புரிஞ்சுக்குவோமே அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து என்ன பண்றான்னா யாக்கிட்ட போய் சரிடா நாம எல்லாம் சேர்ந்து வெளியே போலாமா அப்படின்னு வேன் வந்து கேட்க போலாமே அப்படின்னு யாக்க ஒத்துக்கிட்டான். யாக்கு மட்டும் இல்ல யாக்கோட அண்ணனோட பாய் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வெளியே போறாங்க.
பசங்க செம ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்கப்பா. அண்ணன்காரனை பாருங்களேன், அவனோட பாய் ஃப்ரெண்ட் செருக்காக தொப்பிலாம் வாங்கி கொடுக்குறான். சரி சரி, இதுக்கு மேலே தனியாக பிரிஞ்சு போகலான்னு யாக்கு சொல்ல, அதுவும் சரிதான், ஜோடி ஜோடியாக தனியாக பிரிஞ்சு போகலான்னு எல்லாரும் ஜோடி ஜோடியாக தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இந்த வேன் பையனுக்கு தான் ரோடை கிராஸ் பண்ணுறதுல ஏதோ பிரச்சனை போல இருக்குல்ல. அதை வந்து இந்த யாக்கும் புரிஞ்சிக்க இந்த யாக் தான் வேனை வந்து சேஃபாக ரோடை கிராஸ் பண்ணி கூட்டு போகிறான். இன்னொரு பக்கம் அண்ணன்காரனும் செர்ரும் வந்து தனியாக போகிறாங்களே. தனியாக போகிற இடத்துல ரவுடி பசங்க வந்து ஏதோ கேம்பிளிங் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அன்னைக்காரன் என்ன பண்ணுறான்னா இந்த செர்ரை வந்து சரி சரி நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம், அந்த பக்கம் போகலான்னு தனியாக கூட்டு போயிட்டான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு செர்ரை சுற்றி. அதை போக பார்ப்போம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வந்து வேனு அப்புறம் யாக்கு அவங்கள தான் காட்டுறாங்க. எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து இருக்காங்க. பரவாயில்லடா பாரு, இப்போ எங்களோட ஃபேமிலியில் வந்து நீயும் அந்த செர்ரும் சேர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க கூட தான் எடுத்தேன். இப்போ ஃபேமிலியாக சேர்ந்து எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு யாக்கு சொல்ல. பாவம்ப்பா, இதை கேட்டோடனே இந்த வேன் பையன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டான். வேனுக்கும் அம்மா அப்பா இல்லைல்ல, அதான் பையன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டான். இதுக்கப்புறம் இந்த யாக் பையனை பாருங்களேன், ஒரு பார் கூட்டு வரான். அந்த பார் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கா. ஓஹோ, இதுதான் உன்னோட சீக்ரெட்டான பிளேஸ் ஆக்கும் அப்படின்னு வேன் வந்து கேட்க, சரி இங்கே பாரு, நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன், இந்த இடத்த பற்றி நீ யார்கிட்டே சொல்லக்கூடாது என்ன, ஓகேவா? எங்க பிங்கி ப்ராமிஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு யாக் வந்து வேன் கிட்ட கேட்குறான். இங்கே பாரு, இந்த இடத்துக்கு என்னை கூட்டு வந்ததே நீதான். நான் எப்பயாச்சும் ஆக்சிடென்டலா யாருக்கா சொல்லிட்டா என்ன பண்ண அப்படின்னு வேன் கேட்க, ஏன்டா சொல்லக்கூடாதுடா அப்படின்னு இந்த யாக் பையனும் இந்த வேனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, அண்ணங்கார வந்து செர்ருக்கு வந்து ஏகப்பட்ட பலூன்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்க, இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் கிடையாது, எதுக்காக இது அப்படின்னு செரு கேட்க, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து ஸ்பெஷலான டே தானே. அண்ணங்காரனை பாருங்களேன், ரொமான்டிக்கான விஷயங்களை வந்து அள்ளி தெளிக்கிறான். இதில் இந்த செருப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டான் போல இருக்கு. இவங்க ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. டேயே, அன்னைக்கு மட்டும் நீ ஒருவேளை வந்து எதர்ச்சியா அந்த பக்கம் வராமல் இருந்ததுன்னு வையேன், அந்த பசங்களாம் சேர்த்து மாத்து என்னை வந்து புள்ளி பண்ணி அடிச்சிருப்பாங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா, அன்னைக்கு நீ வந்து சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சரி சொல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னோட ஜிம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்த ஆள் யாரு? நீ தான். இப்போ என்னோட ஜிம்ல வந்து மேனேஜராக இருக்கிறது யாரு? நீ தான். எல்லாத்துக்கும் ஓகே தான்ப்பா அப்படின்னு இந்த எய்ப்பை வந்து சொல்றான். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து செர்ரை இவன் வந்து காப்பாற்றிருக்கான் போல இருக்கு. இதனால தான் செர்ருக்கும் எய்க்கு நல்ல வந்து காதல் டெவலப் ஆயிருக்கு போல இருக்கு. அது இவங்க பேசுகிற வச்சு நல்லாவே புரியுது. அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வந்து நம்மளோட ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இந்த காவ் பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், என்னடா உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு காவ் வந்து மெசேஜ் பண்ணேன். இந்த மெசேஜை பார்த்த உடனே இந்த வேன் பையன் வந்து யாக்கை பார்க்குறான். யாக்கு வேற வேனை பார்த்து சிரிக்க, அந்த சிரிப்புலேயே இந்த வேன் பையன் வந்து விழுந்துட்டான். யாக்கு வேற கையை நீட்டுறான், வாடா போகலாம் அப்படின்னு கையை நீட்ட வேனுக்கு செம ஹாப்பியாக இருக்கு. எனக்கு என்னமோ இவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு வேன் பையன் வந்து யாக்கை நோக்கி ஓடுறான்ப்பா. காதல் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.